காலை வணக்கம் நேயர்களே. இந்த நாளை இனிய நாளாக மாற்றும் சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஸ்டெல்லா பெனடிக்ட். வயிறு மற்றும் முதுகுத்தண்டு பிரச்சனை இருப்பவர்கள் சில யோகாக்களை செய்தால் சரியாகிவிடும். அப்படிப்பட்ட யோகாக்களில் ஒன்றான ஜானுசிர சாசன யோகாவின் மற்றொரு முறையை நமக்கு செய்து காட்ட வருகிறார் திரு சீனிவாசன். நம்ம ஜானுசிர சாசனத்தில் ஒரு இன்டென்ஸ் வே ஆஃப் டூயிங், அதாவது ஒரு தீவிரமான முறையில் இந்த ஜானுசிர சாசனா ஒரு கடினமான முறையில் பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது குனியும் பொழுது கைகளை பாதத்தை மட்டும் பிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முழுமையான உள்ளங்கைகளை பாதத்துக்கு வெளியே வச்சு முதுகு தண்டை நல்லா இழுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஜானுசிர சாசனா பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் இன்டென்ஸ் பாஸ்டர், அதாவது தீவிரமான முறையில் இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுலபமாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். சில பேரால் நல்லா பண்ண முடியும், இருந்தும் அந்த ஸ்ட்ரெச்சு ஜாஸ்தி கிடைக்கணும். அது எப்படிங்கிறதுக்கு அந்த அடாப்டேஷன் பார்க்க போகிறோம். கால்கள் ரெண்டையும் நீட்டி உட்காந்துக்குங்க. வலது காலை மடக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கையால் பாதத்தை முழுவதுமாக பிடிச்சிக்கங்க. ஃபுல் ஸ்ட்ரெச். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் குனிங்க. நெத்தி காலை தொடட்டும். பாதத்தை உள்ளங்கையால் பிடிக்கிறதுனால நம்மளுடைய முதுகுத்தண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இந்த பொசிஷனில். இது கொஞ்சம் கடினமான முறை. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் மெதுவாக முன்பக்கமாக தூக்குங்க. உடலையும் முன்பக்கமாக தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை நீட்டிக்குங்க. இடது காலை மடக்குங்க. இடது பாதம் வலது தொடையுடைய பக்கவாட்டில் இருக்கட்டும். உடலை நேராக வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கைகளால் வலது பாதம் முழுமையாக பிடிச்சிக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சு இழுத்துக்குங்க. மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக முன்பக்கமாக குனியணும். நெத்தி காலை தொடணும். இது கொஞ்சம் கடினமான முறை. என்ன ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக கிடைக்கும் இதில். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது ரெண்டு கைகளையும் மெதுவாக முன்பக்கமாக தூக்கிட்டே மேலே வாங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இடது காலை நீட்டிடுங்க. இப்போ இந்த ஆசனம் பார்த்தோம். ரெண்டு கைகளையுமே, அதாவது உள்ளங்கை ரெண்டையுமே பாதத்துக்கு வெளியே முழுவதுமாக வைக்கும் பொழுது முதுகுத்தண்டு முழுமையாக இழுக்கப்படுகிறது. அந்த முழுமையான ஸ்ட்ரெச் வரும்போது அந்த இன்டர்வெர்டிபிரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு முதுகுத்தண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த பகுதி, ஒரு வெளி, அந்த ஸ்பேஸ் நல்ல முறையில் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் அதனுடைய ஜவ்வுகள் வெளியே வராமல் அந்த இடத்துல இருப்பதனால முதுகு வலிகள் ஏதாவது வந்தால் கூட சரி பண்ண முடிகிறது. அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுனால தோள்பட்டை, கழுத்து எல்லாவற்றுக்குமே ஒரு முழுமையான ஸ்ட்ரெச் கிடைக்குது. இது பண்ணுவதனால அடிவயிற்று பகுதியுடைய அமுக்கமுமே இன்னும் கொஞ்சம் தீவிரமடைகிறது. அந்த கால் மடக்கி இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. முதுகு பகுதி, அடிவயிறு, கால்கள், கெண்டைக்கால் எல்லாவற்றுக்குமே ஒரு முழுமையான ஸ்ட்ரெச்சு கிடைக்கிறது. அந்த ஸ்ட்ரெச்சு கிடைப்பதனால அந்த மசிலுடைய இலக்கத்தன்மை நல்ல முறையில் வைக்க முடிகிறது. இது பண்ணுவதனால அடிவயிற்று பகுதி அமுக்கி அந்த பகுதியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸ், அதாவது உறுப்புகளுடைய செயல்கள் தூண்டப்பட்டு அதனுடைய வேலைகள் தீவிரமடைகிறது. அது மட்டும் இல்லாமல் முட்டி, முழங்கை, பாதம் எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது.